Hello friends, welcome to our channel Thengai Sweet Home. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒரு சூப்பரான சைட் டிஷ் ரெசிபி தேங்காய் துவையல். வாங்க இது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு முதல்ல ஒரு கடாய் வச்சுக்கோங்க. கடாயில ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊத்திக்கோங்க. கொஞ்சமா எண்ணெய் சேர்த்துட்டு காரத்துக்கு தகுந்த மாதிரி காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கலாம். நான் ஒரு 5 மிளகாய் சேர்க்கிறேன். ஒரு அரை தேங்காய் அளவுக்கு நம்ம இன்றைக்கி அரைக்க போகிறோம். ஸோ அதுக்கு ஒரு 5 மிளகாய் வந்து கரெக்டாக இருக்கும். நீங்கள் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாய் வந்து சேர்த்தோ இல்லை குறைச்சோ சேர்த்துக்கோங்க. இதை லைட்டாக வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ மிளகாயை வறுத்துட்டு அதிலே நான் கொஞ்சமாக உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கிறேன். உளுத்தம்பருப்பு சேர்த்துட்டு அதையும் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். இந்த உளுத்தம்பருப்பு சேர்த்து செய்யும்போது இந்த துவையல் இன்னும் நல்லா டேஸ்ட்டாக வாசனையாக இருக்கும். இது ரொம்ப சிம்பிள் ரெசிபி அண்ட் டேஸ்டியான ரெசிபியும் கூட. இது எல்லா சாதத்துக்கும் சூப்பராக இருக்கும். இட்லி தோசைக்கும் சூப்பராக இருக்கும். அதுவும் முக்கியமாக ரசம் சாதத்துக்கு கூட சேர்த்து சாப்பிட்டோன்னா ரொம்ப சூப்பரான காம்பினேஷனாக இருக்கும். நான் அரை தேங்காவை வந்து இன்றைக்கி இந்த மாதிரி க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். பின்னாடி இந்த கருப்பாக இருந்ததெல்லாம் வந்து நான் சீவிட்டு எடுத்து வச்சுருக்கேன். இதை ஃபஸ்ட்டு நம்ம போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ வந்து இந்த தேங்காய் கூட என்னென்ன சேர்க்கணும்னா நம்ம வறுத்து வச்சுருக்க காஞ்ச மிளகாய் இது கூட சேர்த்துக்கலாம். அடுத்தது இது கூடவே புளிப்புக்காக கொஞ்சமாக வந்து புளி சேர்த்துக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு தேங்காய்க்கு இந்த அளவுக்கு புளி சேர்த்தா போதும். இது கூடவே கொஞ்சமாக தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஃபஸ்ட்டு இதை நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், இந்த அளவுக்கு அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ என்ன பண்ணணும்னா இதை அரைச்சிட்டு தான் இந்த உளுத்தம்பருப்பை வந்து நம்ம இது கூட சேர்க்கணும். ஃபஸ்ட்டே இது கூட போட்டு சேர்த்துடக்கூடாது. கொஞ்சம் கொரப்பாக இருக்கும்போது தான் நல்லாயிருக்கும் இது. ஸோ அதனால் நல்லா அரைச்சிட்டு அதுக்கப்புறமா இந்த உளுத்தம்பருப்பை சேர்த்துட்டு இப்போ திரும்ப ஒரு 2 பல்ஸ் வச்சு எடுத்துக்கலாம். பாருங்கள், இப்போ இதையும் சேர்த்து நல்லா அரைச்சாச்சு. இப்போ தாளிச்சிக்கலாம். தாளிக்கிறதுக்கு ஒரு கடாயில் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக கடுகு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு கடுகு பொரிஞ்சதுக்கப்புறம் இது கூட கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. இப்போ கடுகு பொரிஞ்சிச்சு, கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இப்போ சேர்த்துட்டு நம்ம அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா அந்த தேங்காய் விழுது, அதை இது கூட சேர்த்துக்கலாம். இதை நல்லா கொஞ்சம் கெட்டியாக வந்து துவையல் மாதிரி அரைச்சா தான் நல்லாயிருக்கும். இது மாதிரி அரைச்சிட்ட இது கூட சேர்த்துட்டு நல்லா வந்து இதை தாளித்து எடுத்துக்கலாம். இதை நல்லா கொஞ்சம் ஒரு வதக்கிக்கலாம். அப்போ தான் வந்து சீக்கிரம் கெடாமல் இருக்கும். கொஞ்சம் இந்த சூடல்லே வந்து நல்லா இதை வதக்கி எடுத்துக்கலாம். ரொம்ப நேரம் வதக்க வேணாம். ஜஸ்ட் ஒரு 5 மினிட்ஸ் வந்து இந்த சூடல்லே கொஞ்சம் வதக்கி எடுத்தோன்னா கொஞ்சம் சீக்கிரம் வேஸ்ட் ஆகாமல் இருக்கும். இது வந்து எல்லா சாதத்துக்கும் ரொம்ப சூப்பராக இருக்கும். ரைஸில் கூட போட்டு பிசைஞ்சு சாப்பிட்டா நல்லாயிருக்கும். அதுவும் ரசம் சாதத்துக்கு கூட ரொம்ப சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோதான், நம்மளோட சூப்பரான தேங்காய் துவையல் ரெடி. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.